ராஜேந்தர் அவர்கள் பவித்ராவிற்கு பரிசு ஒண்ணு குடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில கடந்த வாரம் டிக்கெட் டூ ஃபினாலேவோட 3வது வாரமா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா தீபாவளிய முன்னிட்டு அந்த ஒரு குழு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மகா சங்கமம் மாரி நடத்தியிருந்தாங்க. அந்த ஒரு ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ராஜேந்தர் அவர்கள் கலந்துக்கிட்டு விழாவ சிறப்பிச்சிருந்தாரு. இந்த ஒரு நிலையில அங்க ராஜேந்தர் அவர்கள் பவித்ராவிற்கு மிகப்பெரிய பரிசு ஒண்ணு குடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பவித்ரா அவர்கள் ரஜினி சாரோட தில்லானா தில்லானா பாட்டை பாடியிருந்தாங்க. அந்த ஒரு பாட்டை ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. அந்த பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் ஜட்ஜஸ் ஒவ்வொரு டைம் கருத்து கேட்டிருந்தாங்க. அங்க சிறப்பு விருந்தினரா வந்திருந்த ராஜேந்தர் அவர்கள் ரொம்பவே எமோஷனலா பவித்ரா கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னாரு. குறிப்பா உங்களை வந்து நான் ஸ்டார்ட்டிங்ல பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஃபைனலுக்கு பக்கம் வந்துட்டீங்க. கண்டிப்பா நீங்க ஃபைனல் செலக்ட் ஆயிருவீங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. உங்களோட கணவர் இறந்துட்டாரு. அந்த ஒரு சோகத்திலயுமே நீங்க ராகத்தை தேடி வந்தீங்க. அந்த ஒரு தைரியம் நிறைய பெண்களுக்கு வராது. கண்டிப்பா நீங்க இத தாண்டி இன்னும் மென்மேலும் போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதற்கு முன்னாடி வந்திருந்த நெறைய பேர் வந்து உங்களுக்கு இத பண்றேன், அத பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பா என்னோட அருமை நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பையன் வந்து உங்களோட பொண்ணுக்கு காது குத்துறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அத கேட்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. எனது நண்பன் அங்க பண்ணும்போது நான் அத பண்ண மாட்டேனா? கண்டிப்பா அந்த ஒரு ஃபங்ஷன் எங்க வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க கூப்பிடாமயே நான் அங்க வருவேன். எனக்கு அவங்க ஒரு பேத்தி மாரி தான். கண்டிப்பா ஒரு பேத்தி இருந்தா நான் என்ன பண்ணுவேனோ, அத உங்களோட பொண்ணுக்கும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா ராஜேந்தர் அவர்கள் அந்த ஒரு மேடையில ஷேர் பண்ணியிருக்காரு. இதை கேட்டு பவித்ரா ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு பரிசா ராஜேந்தர் அவர்கள்ட்ட இருந்து இப்படி ஒரு பரிசை பவித்ரா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம அங்க சீஃப் கெஸ்டா திப்பு சார் வந்திருந்தாரு. அவருமே பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நான் பாட கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு தீபாவளி ஃபங்க்ஷன் பவித்ராவுக்கு ரொம்பவே சூப்பராக போயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க இந்த ஒரு தீபாவளிக்கு பைசன், டீசல், டியூட் அப்படின்னு 3 படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இந்த ஒரு 3 படத்துல எந்த படம் அதிகம் வசூல் ஈட்டியிருக்கு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்புல டியூட் படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அதே போல மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்துல துருவ் அவர்களோட நடிப்புல பைசன் படம் வந்திருந்துச்சு. கரிஷ் கல்யாண் அவர்களோட நடிப்புல டீசல் படம் வந்திருந்துச்சு. இந்த 3 படங்கள்ல பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டியூட் படத்துக்கு தான் அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. வசூல் ரீதியா அந்த படம் மிகப்பெரிய ஒரு சாதனை ஏற்படுத்தியிருக்கு. விமர்சன ரீதியா பைசன் படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருக்கு. பைசன் கிட்டத்தட்ட 16 கோடி வசூல் பண்ணியிருக்கு. டீசல் கிட்டத்தட்ட 2 கோடி வசூல் பண்ணியிருக்கு. பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டியூட் படம் 40 கோடிக்கும் மேல இப்போ வரைக்குமே வசூல் பண்ணிட்டு இருக்காமா. தன்னோட 3வது படத்திலேயே கிட்டத்தட்ட 40 கோடிக்கும் மேல படம் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தமிழ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா இன்னும் 2-3 நாட்கள்ல 100 கோடி அடிச்சிடும். பிரதீப் ரங்கநாதனோட ஹாட்ரிக் 100 கோடி படமா இந்த படம் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.